இது புரோட்டா. இது அவ்வளோ புரோட்டா தான். இதில் இருக்குது எல்லாமே கேரளா பிராண்டு பார்த்துங்க. எல்லாமே வித்தியாசமாக பாக்கெட் கலர் தான் வேறையே தவிர எல்லாமே கேரளா பிராண்டு பார்த்துங்க. ஆமாம், எல்லாமே கேரளா பிராண்டு. ஒவ்வொன்றும் ரேட்டு எவ்வளோ போட்டு வச்சிருக்கு? என்ன 4 ரியாலு 34 ரியால் போட்டு வச்சிருக்கா. அது என்னது? அது பட்டர். பட்டரா? பட்டர். நான் 12 ரியால் போட்டு வச்சிருக்கா. 19, 22 எல்லாமே புரோட்டா ஐட்டங்கள் தான் பார்த்துங்க. இது ஆனால் இது ஃபுல்லாக பேக்கிங் போட்டு நல்ல தரமான ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி எப்படி ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணி ஆமாம் அங்கேருந்து ஏற்றிங்க கொண்டு இறக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏற்றி கொண்டு இங்கேருந்து இறக்குறாங்க. எப்படின்னா வெண்டைக்காயெல்லாம் வெட்டி வெட்டி உள்ள வச்சுருக்கு பார்த்துங்க. வச்சு இது ஒரு பாக்கெட் போட்டு வியாபாரம். நம்ம ஊரில் போனது நம்ம வெட்டுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. வெட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், வெட்டி எடுத்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு அள்ளி அள்ளி போட்டு வித்துட்டு இங்கே பாருங்க. இது அவ்வளோ ஜாதி இன்னும் 200 ரூபா. இந்த வெண்டைக்காய் 200 ரூபா 150 ரூபா. மனசாட்சி எல்லாமே வியாபாரம் நடக்குது. பீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஆமாம், அரை கிலோ வந்து 130 ரூபா. 130 ரூபா பார்த்துங்க. அவ்வளோ சொத்தோல 20 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு நம்ம இடத்துல வாங்கிது 5 ரூபாய்க்கு. 4 பேர் சேர்ந்து சமைச்சா சரியா? ஆமாம், பூரா சரியா போச்சு ஒரு வேளை. ஆமாம், இங்கே பாருங்க இது எவ்வளோக்கு ரேட்டு போட்டு பார்த்தீங்களா? அவ்வளோ பிராண்டடுன்னு பாக்கெட் போட்டு அவ்வளோ. ஆனால் இது அவ்வளோ கூலிங் தான். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே கூலிங் தான். ஐஸ் கட்டி. வெஞ்சனம் வச்சுக்கிறது தான் இதெல்லாம். ஆமாம், நல்லா ஐஸ் கட்டி ஓடிட்டு கிடக்கு. ஐஸ் பார் ஓடிட்டு கிடக்கு. நல்ல கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கல் மாதிரி இருக்கா, கூலிங்காக இருக்கா? உப்பு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க மாங்காய் எவ்வளோ 9 ரியால் போட்டு வச்சுருக்காங்க. 4 ரூபா ரியால் இந்த போட்டுருக்கலாம். மாங்காய் 4 ரியாலா? 4.5 ரியால். 4.5 ரியால். ஒரு 100 ரூபா இருக்குது. பாவக்காய் இருக்குது. இவ்வளோ மாங்காய் வெட்டி 100 ரூபா. ஒரு மாங்காய் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அதில். ஒரு மாங்காய் 100 ரூபா. பாவக்காய் பார்த்தீங்களா? ஏபிசிடி பரோட்டா. இது என்னது? அது கறி. இது இறச்சி நினைக்கிறேன். எல்லாம் பிராண்டடு பாக்கெட் போட்டாக்கி அது பிராண்டடு. தெருவில் தைக்கி அது அலுவல். பாக்கெட் போட்டால் பிராண்டடு நம்ம மக்களுக்கு. சக்காப்பழம் பார்த்துங்க. ஒரு கேஜி எவ்வளோ? 350 ரூபா. ஒரு கேஜி 350 ரூபா பாருங்க. இது சக்காப்பழம் வெட்டி வச்சிருக்கா. அதை எடுத்து தின்னுபிடுவோன்னு கவர் வச்சு வேற சுற்றி வச்சிருக்கு பாருங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 350 ரூபா. எப்படி இது ஒரு 10 கிலோ இருக்குமோ எடுத்து எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊர்ல இந்த 3 பழத்தை சேர்த்து 100 ரூபாய்க்கு. சரி, ஒரு 5 கிலோ வச்சுக்கிறோமே. 5 கிலோ வச்சாலும் எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபா ஒரு சக்காப்பழம். மனசாச்சு இல்லாமல் வியாபாரம் நடக்குங்க. இல்லை 3 சேர்ந்து 100 ரூபா. ஆமாம். இளநீ ரேட்டை பாருங்க. 7.5 ரியால். எவ்வளோ? 180 ரூபா ஒரு இளநீ. இதெல்லாம் எங்கள் ஊரில் கோகினவி தோட்டத்தில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வியாபாரி வாங்கிட்டு போகணும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க இளநீ ரேட்டு. ஒரு இளநீ 180 ரூபா. அதையும் கவர் போட்டு சுற்றி வச்சிருக்கேன். எவ்வளோ பிச்சு திரும்பிடான்ட்டு மனசாட்சி எல்லாமே எப்படி நடக்கு பாருங்க.